டிவிகேல சேர்ந்த ஒரு அமைச்சர் போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாரு, நீங்க பாத்தீங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியம்ல போய் போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பயங்கரமா பரவிச்சு. எப்ப பரவிச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான். அதாவது அவர் வந்து ஒரு அவேர்னஸ் போயிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா மாரத்தான்லாம் சென்னையில ஓடுனாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு அவேர்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அந்த அவேர்னஸ் போயிட்டு வந்தோடனே இந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டார் பாருங்கன்ட்டு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணுன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், அவர் அப்படியே யூஸ் பண்ணியிருந்தாலும் 2 வருஷத்துக்கு முன்னாடி யார் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு? 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரோட ஆட்சியில இது நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொளத்தூர்ல தோத்த எம்எல்ஏ ஆட்சியில இது நடந்துச்சு. அப்படின்னு இருக்கும்போது அதை வித்தது யாரு, அதை நடைமுறைப்படுத்தினது யாரு, யாரு ஆட்சியில இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அப்போ இவங்க தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? எனக்கு புரியல. அவரு கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துட்டாரு. இப்போ இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி மீறி அவர் எப்படி உள்ள கொண்டு போக முடியும்? அப்போ இவ்வளவு போலீஸ் அந்த டைம்லயே இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது அப்ப நீங்க நடமாட விட்டீங்களா? அப்போ நீங்க வந்து எல்லா போலீஸும் நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்களா? இவ்வளவு செக்யூரிட்டி மீறி அவரு ஸ்டேடியத்துல போய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாரு. அதுவும் அவ்வளவு பப்ளிக்கா பண்ணிடுவாங்களா? என்ன எனக்கு புரியல. ஒரு லாஜிக்கே இல்லாம சம்மந்தம் இல்லாம இருந்துகிட்டு அந்த வீடியோவை நமக்கே தெரியும், அது செய்யற இடமும் கிடையாது, உட்கார்ந்துட்டு ஒரு ஆள் பேர்ல எந்த அளவுக்கு நீங்க அவதூறு பரப்பிட்டு இருக்கிறீங்க. அப்ப அவதூறு பரப்புறீங்க. அவதூறு பரப்புனே இந்த வீடியோ நீங்க வச்சிருந்திருக்கீங்களா? எனக்கு அதான் டவுட்டா இருக்குது. இதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பல்ப் அடிச்சிருச்சாங்க. அதாவது ஸ்கூல்ல எல்லாம் வந்து நம்ம அந்த பீஸ்ட் படத்துல ஒரு பாட்டு உண்டு, அந்த பாட்டை வந்து படிச்சுட்டாங்க. அந்த பாத்தீங்களா டிவிக்கு ஆச்சு, இதுதான் வரக்கூடாது. நான் கூட பார்த்துட்டு ஒருவேளை உண்மையோ ஏன் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா, கடைசியில பார்க்க போனேன்னா நம்ம அப்பாச்சியில நடந்தது. அப்ப அதுக்கு ஒரு நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்க அப்படி கொஸ்டின் கேட்கணும், நீங்க அவங்களதான் பிடிச்சு கேட்கணும் அப்படின்ட்டு. செருப்புல வேணாம், எதையோ பிடிச்சி அடிச்ச மாதிரி கதையாகி போச்சு. பாத்தீங்களா, உங்களுக்கு வைக்கிறதெல்லாம் ரிவிட் ஆகுது. எல்லாமே பழைய வீடியோ. அந்த பழைய வீடியோ எடுத்து அவதூறு பரப்புறது. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, கொஞ்சம் கூட மானம் இல்லை. பழைய வீடியோவை எடுத்து உட்காந்து பேசுறானுங்க, அவங்களுக்கும் மானம் இல்லை. அப்போ என்ன பண்றது? கொத்தூஸ், உங்களுக்கு உங்க நிலைமையை நினைச்சா நமக்கு கவலையா இருக்குது. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி அடுத்த வீடியோ எடுத்து, பழைய வீடியோ எடுத்து யார் மேலே ஒரு அவதூறை பரப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகுது. ஏன்னா நீங்க பழைய வீடியோ எடுத்து இந்த பாத்தீங்கன்னா அந்த கட்சியின் அவல நிலை, டிவி கேட்ச்ல பாத்தீங்களா போதைப்பொருள் நடமாட்டம், இந்த டிவி கேட்ச்ல பாத்தீங்கன்னா அமைச்சரே இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடுறதுல ஆக்சுவலா நீங்க வந்து பல்ப் தெரியுதா ப்ரோ, மண்டைக்கு மேல ஒரு பல்ப் எரிஞ்ச கதையை அவங்களுக்கு ஆகி போயிருது. அதனால கடைசி வரைக்கும் நீங்க பல்பை வாங்காம தெளிவான சிந்தனையா ஆக்கப்பூர்வமான கேள்வியை கேளுங்க, ஓடாதீங்க. சரிங்களா? சட்டமன்றத்துல என்னன்னா ஒரு ஆள் ஓடுது பதில் சொல்லாம, வாயை திறங்க சிஎம் சார் சொன்னவங்க எல்லாம் இப்ப வாய் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன புரியல. நீட்டுக்கு எல்லாம் இப்ப என்ன ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நீட்டுக்கு எல்லாம் குரல் கொடுத்துட்டாரா? நீங்க பாத்தீங்கன்னா நீட்டுக்கு ஒரு ட்வீட் போட்டாரா, அது போட்டாரு இது போட்டாருன்னு சொல்றாங்க. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி மூளை இருக்குல்ல, அந்த மூளை இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. முதல் கையெழுத்து நீட் அப்படின்னு சொல்லி அதுல வேற ஒருத்தர் சொல்றாரு, நீங்க தச்சது என்ன கிழிச்சது என்னன்ட்டு. நான் சொல்றதை தச்சதை விட்டுருவோம். நீட்டுக்கு முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்க, கடைசியில் நீங்க என்ன பண்றீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த சாக்கு மூட்டைக்கு எல்லாம் தைப்பாங்க, ஒரு ஊசி எடுத்து, அந்த ஊசி எடுத்து சதக்குன்னு ஒவ்வொரு வாயிலையா குத்தி தச்சு யாருமே கேட்க கூடாது. பாத்தீங்களா, சென்டர்ல வரல, அதனால நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சுட்டு போயிட்டீங்க. இதுவே நீங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நீங்க நீட்ல பண்ணி நீங்க ஓட்டு வாங்கினது. அப்போ உங்களை எப்படி எடுத்துக்கலாம்? இருக்கிறது எல்லாம் பேசுறது எல்லாம் பொய், இருக்கிறதெல்லாம் அவதூறு. இப்படி அவதூறு பரப்புரை விட்டு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை வைங்க. தப்பா இருக்குதா தப்பான கொஸ்டின் கேளுங்க. அது வேணாம்னு சொல்லவே இல்லையே. சும்மா ஒருத்தர் மேல அவதூறு பரப்பணும், அந்த பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா பேசுறதை விட்டுட்டு சரியான கருத்துக்கள் எடுத்து வைங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம உடனே வீடியோ போடுறது பிரயோஜனமே கிடையாது. என்ன நடந்துச்சு, இது உண்மையா பொய்யான்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு வீடியோ போடுங்க. எல்லாத்துக்கும் தான் சேர்த்து சொல்றேன். இந்த கட்சி அந்த கட்சின்லாம் நாங்க வந்து பாகுபாடு வச்சு
சொல்லல. பட் சரியான கருத்துக்களை சொல்லுங்க, பொய்யை பரப்பாதீங்க.